அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி கிராசரி திங்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற வீடியோவில் மாதிரி நிறைய பாக்ஸில் ஸ்டோர் பண்ணாமல் மினிமலான பாக்ஸ்லையும் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதே மாதிரி நிறைய பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோவை மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு யாசின் அனூப் சமையல். சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்டை நான் கொஞ்சம் மாற்றிருக்கேன். அந்த அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், பல வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அடுப்பு மேடைக்கு கீழே இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். பிளாஸ்டிக் வாளியில் அரிசி, அதுக்கப்புறம் சில கிராசரி திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் இந்த அடுப்புக்கு கீழே. கிச்சனில் இருக்கிற கண்டெய்னர் எல்லாமே கண்ணாடி, அதுக்கப்புறம் சில்வரை நான் மாற்றிட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இது மட்டும் கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் இருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு. அதனால அரிசி, அதுக்கப்புறம் இந்த மொத்தமாக வாங்குகிற கிராசரி ஐட்டங்களை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சம்படம் மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணான்னு சொல்லிட்டு 3 சம்படம் வாங்கியிருந்தேன். சில்வரில் 25 கேஜி, அதுக்கப்புறம் 10 கேஜி, அதுக்கப்புறம் 50 கேஜின்னு சொல்லிட்டு 3 கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். அந்த பிளாஸ்டிக் வாளியை எடுத்துகிட்டு இந்த சில்வர் சம்படம் வைக்கும் போது கிச்சனோட லுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. எனக்கு எடுக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்குது இந்த சம்படம். ஏன்னா ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த கிளிப் தெரியும், அதை நான் காமிக்கிறேன். இப்போ நான் கிராசரி திங்ஸை எந்த மாதிரி அடுக்கி வைக்கிறேன், எந்த மாதிரி நான் பொருள் வாங்குவேன் மாதம் மாதம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுக்கி வச்சுட்டேன். எல்லார் வீட்டுக்கும் சில பொருள் அதிகமாக தேவைப்படும், சில பொருள் கம்மியாக தேவைப்படும் இல்லையா? அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு எந்த பொருள் தேவைப்படுமோ அது மாதிரி வாங்கிடுவேன். வாங்கும்போது இப்போ நாட்டு சர்க்கரை 1/2 கிலோ வாங்குகிறேன் அப்படின்னா 1/2 கிலோ பிடிக்கிற மாதிரி கண்டெய்னர் எங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா மட்டும் 1/2 கிலோ பாக்கெட்டில் வாங்குவேன். இப்போ பொட்டுக்கடலை ஒரு கிலோ பிடிக்கிற மாதிரி கண்டெய்னர் இருந்துச்சுன்னா பொட்டுக்கடலை 1 கிலோ வாங்குவேன். உளுந்து 1 கிலோ பிடிக்கிற மாதிரி கண்டெய்னர் இருந்துச்சுன்னா 1 கிலோ பாக்கெட்டாகவே வாங்கிடுவேன். அப்போ நம்மளுக்கு பாதி பாதியாக கொட்டி வச்சுட்டு மீதியை பாக்கெட்டில் வைக்கிற வேலையும் இருக்காது இல்லையா? அதனால மேக்ஸிமம் இந்த மாதிரி எந்த மாதிரி கண்டெய்னர் இருக்கோ அந்த அளவு உள்ள பாக்கெட்டே நான் வாங்கிடுவேன். அப்புறம் ஏதாவது ஒரு கண்டெய்னர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், சின்ன சின்ன பாக்கெட் மிச்சமாகும். அந்த மாதிரி பாக்கெட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லப்பர் பேண்ட் சுற்றி நான் வச்சுருவேன். இந்த கண்டெய்னருக்குள்ளேவே இந்த பாக்ஸை நான் வச்சுருவேன். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ், இந்த பிளாஸ்டிக் மூடி போட்டுருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ் மட்டும் தனியாக தான் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இதுக்குள்ளேயே நான் வச்சுட்டேன். அப்போ ஓப்பன் பண்ண பாக்கெட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். அந்த சிவப்பு கலர் மூடி போட்ட பிளாஸ்டிக் பாக்ஸில் நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுற அந்த தட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு தடவை கஷ்டப்பட்டு எடுக்கணும்னு தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த 2 கண்டெய்னரில் ரேசன் அரிசியும் ஒரு இதில் சாதம் வடிக்கிற அரிசியும் வச்சுருக்கேன். இந்த ரேசன் அரிசி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பாசுமதி அரிசி வச்சுருக்கேன். ஏன்னா பாசுமதி அரிசி எப்போயாவது ஒரு தடவை தான் நான் யூஸ் பண்ணுவேன். பாசுமதி அரிசி எப்போயாவது யூஸ் பண்ணுறதுனால இதுக்குன்னு ஒரு கண்டெய்னர் நான் வைக்கலை. இதுக்குள்ளேயே நான் போட்டு வச்சுட்டேன். இது பாசுமதி அரிசியில் மட்டும் இல்லை, நான் எப்போயாவது என்னைக்காவது ரேராக யூஸ் பண்ணுற அரிசிகளை பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக கண்டெய்னரை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பாக்கெட்லேயே லப்பர் பேண்ட் சுற்றி வச்சுருக்கேன். இது அரிசிக்குள்ளே இருக்கிறனால எனக்கு அரிசி இருக்குன்றத ஞாபகம் வரும், அதனால் அரிசிக்குள்ளேயே வச்சுருக்கேன். அந்த கண்டெய்னரில் கொஞ்சம் இடமும் இருக்கிறனால அதிலே வச்சுருக்கேன். இப்போ கிச்சனுக்கு கீழே அந்த பிளாஸ்டிக் வாளி எடுத்துகிட்டு இதை வைக்கும் போது இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பெரிய சம்பளத்துக்கு மேலேயும் ஒரு டம்ளர் வச்சுருக்கேன். அந்த டம்ளரில் தான் பார்த்திங்கன்னா நான் அளந்து போடுற டம்ளர், அதனால் அதில் வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் காய்கறி கூடையும் அதுக்கு பக்கத்தில் சிலிண்டரை வச்சுருக்கேன். சிலிண்டர் வைக்கும்போது இது ஒயிட் கலர் டைல்ஸில் கரை ஈஸியாக பிடிச்சிருது, அந்த துருக்கரை. அதனால் ஒரு பழைய டைல்ஸ் துண்டு இருந்துச்சு, அதை வச்சுட்டு அதுக்கு மேலே சிலிண்டர் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் அடுப்புக்கு கீழே நான் வச்சுருக்கேன். நம்ம துடைக்கும் போதோ அல்லது கழுவிடும் போதோ இந்த சம்பளத்தெல்லாம் எடுத்துகிட்டு துடைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது. இந்த சிங்க்குக்கு கீழே பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் இருக்கும். இப்போ கழுவி போட்டிருக்கனால அந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அடுப்பு மேடையில் முக்கியமாக சுவர், டீ, அதுக்கப்புறம் ஆயில் கேன், இந்த மாதிரிலாம் முக்கியமாக அதிகமாக எடுக்கிற பொருளை இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வச்சு நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வைக்கும் போது நம்ம ஒவ்வொரு தடவை கவுண்டர் டாப்பை டெய்லியுமே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளீன் பண்ணும்போது எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம ஸ்டாண்டை செவுத்தில் மாட்டி இந்த மாதிரி முக்கியமாக அடிக்கடி எடுக்கிறத நம்ம செல்ஃபில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது கவுண்டர் டாப்புக்கு மேலே வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸாக இருக்கும், கீழே வைக்காமல்.
அதுக்கப்புறம் இந்த செல்ஃபை பார்க்கலாம். இந்த செல்ஃபில் வந்து ஏற்கனவே பாத்திரத்தை எப்படி அடுக்கி வச்சுருக்கேன்றதை காமிச்சிருப்பேன். இப்போ கிராசரி திங்ஸை நான் சின்ன சின்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கீழே இருக்கிறதெல்லாம் கண்ணாடி பாக்ஸ் தான், மேலே மட்டும் கொஞ்சம் பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்துச்சு. அதனால இந்த பிளாஸ்டிக் பாக்ஸை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சில்வர் கண்டெய்னர் நான் வாங்கியிருந்தேன். பாத்திரம் எந்த அளவுக்கு வைக்கணும், பாத்திரம் எந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறந்துடாம செக் பண்ணி பாருங்கள். இந்த செல்ஃப்லே கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பெரிய சம்படம் வாங்குறதுக்கு முன்னாடி, அரிசி சம்படம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த அரிசியெல்லாம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அந்த பெரிய சம்படம் வாங்கினதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே அதில் இருந்துச்சு. இந்த செல்ஃப் இப்போ காலியாக தான் இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி பெரிய சம்படம் ஒரு 5 கேஜி சம்படம் வாங்கியிருந்தேன். இதில் கோதுமை மாவு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ காலியாகிற ஸ்டேஜில் இருக்குது. ஒரு 2.5 கிலோ போல் தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு 5 கேஜி கோதுமையே நல்லா கரெக்டாக பத்தும். அதனால் இது நல்ல ஸ்ட்ராங்காகவும் நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. இந்த சம்பளம்லாம் பார்த்திங்கன்னா பழைய சாமானை போட்டுட்டு நான் வாங்கினது தான். தேவையில்லாத சாமான்லாம் நிறைய இருந்துச்சு, அந்த மாதிரி வாங்கினது தான். இது வந்து ஸ்நாக்ஸ் கொட்டி வைக்கிறதுக்காக. இது வந்து ஒரு 2 கேஜி சம்படம். இதில் பார்த்தீங்கன்னா இது பழசு வீட்டில் இருந்தது தான். மாவு ஆட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த கண்டெய்னர் தான் இப்போ வந்து ஸ்நாக்ஸுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்நாக்ஸ் எப்பயுமே பசங்களுக்கு எட்டாமல் மேலேயே வச்சுருது. அப்போ தான் வந்து நம்ம எடுத்து கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த 4 பாக்ஸுமே ஆன்லைனில் வாங்கினது. ஒரு 4 கேஜி, 3 கேஜி, 2 கேஜி, அதுக்கப்புறம் 1 ml அந்த மாதிரி சின்ன சின்ன 4 கண்டெய்னரு. அதில் பார்த்தீங்கன்னா அரிசி நான் கம்மியாக வாரத்தில் 2 தடவை யூஸ் பண்ணுற அரிசிகளை ஃபுல்லாமே இதில் போட்டு வைக்கலான்னு நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது வாரத்துக்கு 2 தடவை அப்படின்னா நான் வந்து மாவாட்டுறது வாரத்துக்கு 2 தடவை. அப்போ யூஸ் பண்ணுற உளுந்து, அதுக்கப்புறம் இட்லி அரிசி இதெல்லாம் வந்து இந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த கவுனி அரிசி இருக்குது இல்லையா, இந்த கவுனி அரிசியும் நான் இட்லி தோசை அரைப்பேன். இதுக்குன்னு தனியாக நான் வந்து பாக்ஸு ஸ்டோர் பண்ணல. ஏன்னா இது வந்து ஒரு 1/2 கிலோ அல்லது 1 கிலோ தான் வாங்குவேன். ஒரு மாதம் கவுனி அரிசினா அடுத்த மாதம் வந்து ராகி, அதுக்கப்புறம் கம்பு, இந்த மாதிரி சிறுதானியங்களை ஏதாவது ஒன்று வாங்குவேன். இதையுமே பார்த்திங்கன்னா அந்த அரிசி வைக்கிறதுலையோ அல்லது உளுந்து வைக்கிறதுலையோ வச்சுட்டேன்னா எனக்கு ஊற வைக்கும் போது கொஞ்சம் ஞாபகமாக இருக்கும். எனக்கு பர்சனலாக இந்த கண்ணாடி ஜாடியை வச்சுருக்கிற அந்த செல்ஃபை விட இந்த சில்வர் ஜாடியெல்லாம் வைக்கும் போது அவ்வளோ அழகாக நீட்டாக இருந்துச்சு கிச்சன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பச்சரிசி கொஞ்சம் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன். இதில் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை வந்து போட்டு வச்சுருக்கேன் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. கொஞ்சம் பூச்சி இதெல்லாம் வராது. இதை வந்து எதில் கொட்டி வச்சுருக்கேன் அப்படின்னா பழைய இட்லி குக்கர் இருக்கும் இல்லையா, அதில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இது நல்ல வெயிட்டாக இருக்கும். இதில் இருக்கிற விசில் மட்டும் தான் போயிருச்சு. அதனால் அந்த விசில் இருக்கிற பக்கத்தில் ஒரு பேப்பரை வச்சு அடைச்சிட்டு இதில் வந்து இட்லி அரிசி கொட்டி வச்சுருக்கேன். பச்சரிசி. இதையுமே அந்த சில்வர் கண்டெய்னர் கூட சேர்த்து வைக்கும் போது ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியல, பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருந்துச்சு. இந்த கண்டெய்னர்லாம் வச்சதுக்கு பின்னாடி வந்து நல்ல கேப் இருக்குது. அந்த கேப்பில் வந்து இந்த காலியான பாட்டில் எக்ஸ்ட்ரா பாட்டிலில் நான் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இதை வந்து ஃபஸ்ட்டே வச்சுருந்துருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்ச பின்னாடி தான் அந்த மாதிரி ஐடியா வந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு திருப்பி நான் வந்து இந்த காலியான பாட்டிலை வச்சுருக்கேன். காலியான பிளாஸ்டிக் பாட்டிலில் நான் வைக்கல, கண்ணாடி பாட்டிலும் அதுக்கப்புறம் இந்த சில்வர் பாட்டிலும் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த செல்ஃபு முடிஞ்சிருச்சு. அதுக்கு கீழே இருக்க செல்ஃபில் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி 6 கண்டெய்னர், கிளாஸ் கண்டெய்னர் வந்து ஆன்லைனில் வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா 600 நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கி. இதில் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வகைகள் எல்லாமே கொட்டி வச்சுருக்கேன். ஒன்று எடுக்கும் போது ஒன்று விழுந்துடக்கூடாது, கண்ணாடி ஜாடி இல்லையா, அதனால் இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் ரேக் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து பெரிய ஜாடி வச்சுட்டு அதுக்கு கீழே சின்ன ஜாடியெலாம் வச்சுருக்கேன். சின்ன ஜாடியில் மசாலா பொடி, மஞ்சள் பொடி, மிளகு பொடி, கரம் மசாலா, சாம்பார் பொடி இது எல்லாமே இதில் வச்சுருக்கேன். அதுக்கு சைட்லேயே பார்த்திங்கன்னா தாளிக்கிற ஐட்டம் கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு இதெல்லாம் இருக்குது. இங்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த கரம் மசாலாக்குள்ள பொருட்கள் எல்லாமே கிராம்பு, பட்டை, ஏலக்காய், சோம்பு இதெல்லாமே இந்த சைடு இருக்குது. ஒரே தான் 4மே சின்ன சின்ன பாக்ஸில் இருக்கிறனால நான் அப்படியே எடுத்து தாளிச்சிட்டு அப்படியே வச்சுருவேன். நான் இப்போதைக்கு 5.5 பாக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணலை. இதுவே எனக்கு பழகிருச்சு. பின்னாடி வாங்கினா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது மாதிரி எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன், ஒரு பாக்ஸ் வந்து காலியான பின்னாடி தான் நான் வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு கழுவேன். மொத்தமாக எல்லாத்தையுமே போட்டு கழுவுற பழக்கம் இல்லை.
அந்த மாரி ஒவ்வொரு பாக்ஸும் காலியானோன கழுவி வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா இருக்கும். எப்பயுமே பாட்டில் வந்து கிளீனா இருக்கிற மாரியே இருக்கும். இந்த கீழ இருக்கிற அந்த மசாலா பொடிலாம் போட்டு வச்சிருக்கேன் இல்லையா? அந்த பாக்ஸ் எல்லாமே தேன் பாட்டிலு, அப்புறம் வந்து ஊறுகாய் பாட்டிலு. இங்க 2 இருக்கும் பார்த்தீங்களா? இதில தேனும், ஊறுகாவும் இருக்கு. இது கிளாஸ்ல வரதுனால இதில தான் நான் வாங்குவேன். இதையே வந்து காலியானோனே இந்த மாரி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதிகமா ரேரா யூஸ் பண்ற பொருட்களுக்கு மட்டும் தான் நான் பார்த்தீங்கன்னா, பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். எப்பயாவது யூஸ் பண்றத பார்த்தீங்கன்னா, கவர்லயே தான் வச்சிருக்கேன். அந்த மாரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு இடம் வந்து ரொம்ப சேவிங்கா இருக்கும். இப்ப நான் இந்த 2 செல்ஃப்லயே என்னோட கிராசரி ஐட்டம் மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லையா? இதே நான் எப்பயாவது யூஸ் பண்ற திங்ஸையும் நான் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா, இடம் எவ்வளோ செல்ஃப் இருந்தாலுமே பத்தாது. இதில நீங்க கொண்டைக்கடல, பச்சை பயிறு இதெல்லாம் நீங்க வந்து நான் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்றத பார்க்க மாட்டீங்க. ஏன்னா, நான் அத வந்து வாரத்தில ஒரு தடவ நான் யூஸ் பண்ணுவேன். இந்த பச்சை பயிறு, கொண்டைக்கடலை இதெல்லாம் அப்படியே நான் வந்து கவர்ல கொட்டிட்டு, அந்த கவர் காலியாயிரும். அதுக்கப்புறம் நான் அத வந்து ஸ்டோர் பண்றதில்ல. நான் ஃபர்ஸ்ட்டே காமிச்ச அந்த சம்படத்தில தான் அந்த கிராசரி திங்ஸ் எல்லாமே வச்சிருப்பேன் இல்லையா? அந்த பெரிய 25 கேஜி சம்படம். அதில தான் நான் வந்து வச்சிருப்பேன். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும், அதிலேயே போடுறதுக்கும் இடம் அவ்வளோ ஃப்ரீயா இருக்கும். இந்த மாரி எப்பயாவது யூஸ் பண்ற திங்ஸுக்குன்னு நீங்க வந்து கண்டெய்னர் யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. இந்த கிளாஸ் ஜாருக்கு போடுற காசை விட இந்த சில்வர் சம்படத்துக்குலாம் போடுற காசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அப்படியே நம்மளுக்கு லைஃப் லாங் வந்து நம்ம கழுவுனோம்னா நல்ல பளபளன்னு ஆயிரும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம பயம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். இப்போ குறைவான திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி ஜாரில் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதே அதிகமாக 2 கிலோ 3 கிலோன்னும் போது கண்ணாடி ஜார் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருமோன்னு சொல்லிட்டு பயம் இருக்கலாம். அதே சில்வர்னா நம்ம பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டுக்கு வேறு யாராவது வந்தால் கூட அந்த சில்வர் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி தான் இப்போதைக்கு என்னோடய கிச்சன் இருக்குது. இனி போக போக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தேன் அப்படின்னா நான் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் என்னோடய வேலைகளை குறைக்கிற மாதிரி என்னோடய செலவுகளை குறைக்கிற மாதிரியே டிப்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா யாசின் அனுஃப் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.